இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு ப்ளூடூத்தோடு இருக்கிறது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜெம்சியின் குடும்ப உறவுக்காக ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ அது வந்திருக்குது. அதை வந்து அன்பாக்சிங் ப்ளஸ் யூசேஜ் எப்படின்னு சொல்லித்தர போகிறேன். எதற்காக இந்த நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஜெம்சியின் குடும்ப உறவுகளில் நிறைய பேர் நம்மளிடம் இந்த இணையத்தில் எப்படி ஜெயிக்கிறது, அதாவது இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, யூடியூப்பு போன்றவைகள் எல்லாம் எப்படி தங்களோட திறமைகளை மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி கிளாஸ் பார்த்துட்ருக்கீங்க. அந்த கிளாஸை முடித்தவங்க நிறைய பேர், அண்ணா எங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி வீடியோ ஈஸியாக எடுக்கிறதுக்கு என்னென்ன உபகரணங்கள் இருக்குது பரிந்துரைங்கன்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ அதில் இப்போ முதல் உபகரணத்தை பரிந்துரைக்க போகிறேன். ஸோ பார்க்குறவங்க இது வரைக்கும் இணையத்தில் உள்ள வர்ற ஐடியாவே இல்லைனாலும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுதாக பாருங்கள். குறிப்பாக நம்ம ஜெம்சியின் குடும்ப உறவுகள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ இதைய நான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி எப்படிங்கிறத டெமோ காட்டி என்னென்னங்கிறத தெளிவாக விளக்க போகிறேன். ஸோ வாங்க, இது ஜெம்சி ஸ்டோர் வழங்கக்கூடிய நம்மளுடைய ஜெம்சியின் குடும்ப உறவுகளுக்கான பொருட்களை வாங்கி தரக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம். இப்போது பாருங்கள் எப்படிங்கிறத ஒவ்வொன்றா பிரித்து நம்ம காட்டலாம். இப்போது இது வந்து நம்மளுடைய பழைய ஸ்டாண்டு நான் பயன்படுத்திகிட்டு இருந்தது. ஸோ உங்களுக்கு தெளிவாக பார்த்துக்குங்க. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பிராண்டு வருது ஆன்லைனில், ஆனால் யூசேஜ் வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஸோ இப்போ இதை இந்த பக்கம் வச்சிடலாம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்காக அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஸோ இதோடைய விலை என்ன எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், கவனமாக பார்க்கணும். ஸோ யார் தயவும் இல்லாமல் சிம்பிளாக நீங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்டிக் இருந்தால் போதும், உங்களோட வேலையை செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட என்னென்ன வருது டோட்டல், இதை பிரிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாங்களா? ஒரு பாக்ஸு கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ராஸ்பெக்டக்ஸு இல்லை மேனுவல், யூசர் மேனுவல் இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னொன்று இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரொமோஷனல் ஆஃபர். நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணால் ஏதோ இப்போ 50 ரூபா கேஷ்பேக்குன்னு என்னமோ போட்டிருக்காங்க. அது அப்புறம் பார்ப்போம். அந்த வேலையெல்லாம் நம்ம செய்யாத வேலை, அதை விட்டுருவோம். சரிங்களா? இப்போ இது ரெண்டு இந்த பாக்ஸ்லேயே போட்டுருவோம். நம்ம குடும்ப உறவுக்கு அனுப்பிச்சி வைக்கணும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாங்களா? இப்போ முதல்ல இது இந்த பக்கம் இப்படி பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா 2 ஹோல்டர் இருக்கும். அதை வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இழுத்தோம்னா எவ்வளோ தூரம் வருதுன்னு பாருங்கள், லென்த்து. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த இதில் வச்சுக்கிட்டு கீழே இதை பாருங்களேன், 1 2 3 பிரித்து இப்படி வச்சா அது பாட்டுன்னு ஆட்டோமேட்டிக்காக நின்றுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபோன் எடுங்கம்மா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டு போய் செல்ஃபோன் எடுங்கம்மான்னு. சரிங்களா? இப்போ பார்த்துக்குங்க, நம்ம இதையை இப்போ வந்து செல்ஃபி வியூவுக்கு வைக்கிற மாதிரி இப்போ நம்ம திருப்பி வச்சுருக்கோம். இப்போ உங்களுக்கு கேமராவையே வச்சு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போது ஒரு செல்ஃபோனு இதோ இப்படி வச்சுக்கலாம். தலைகீழ வச்சுட்டேன். ஸோ நல்லா டைட்டாக தான் பிடிக்கிது. ஸோ தைரியமாக நம்ம வைக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி நம்ம முன்னாடி வச்சுக்கிட்டு இப்போது இதோ பேசலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது இது இப்படி லென்த்தாக இழுத்து இதோ இந்த சைடு இருக்கிறத இப்படி சுற்றி டைட்டு வச்சுட்டோம்னா இப்படியே பிடிச்சிக்கலாம். செல்ஃபி வியூவில் இப்படி வச்சுக்கிட்டு நம்ம பேச முடியும். ஸோ நம்ம இப்படி லென்த்தாக இப்படி லாங்காக நின்று பேசிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ செல்ஃபியாக நம்ம வெளியே போய் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ஸ்டாண்டை மாற்றுங்க, கேமரா மேலே திருப்புங்க, லூஸ் பண்ணி திருப்பணும். தாய் கிளவி தான் கேமராமேனாக இருக்குது மக்களை. அது அப்பர் சென்டை வச்சுக்கிட்டு நான் படாத பாடுபட்டு இருக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக காத்துக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதைய செல்ஃபி வியூ இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு நீங்களே லாங்காக கொஞ்சம் நான் தள்ளி நிற்கிறப்போ லாங்காக வச்சுக்கிட்டு பேசலாம். ஏன்னா கையில் வச்சா இவ்வளோ தானே வைக்க முடியும். ஸோ இவ்வளோ லாங் வைக்கலாம். பேசுகிறதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை பிடிக்காமல் லூஸ் பண்ணிட்டு தான் திருப்பணும், இல்லைன்னா கட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாம் பிளாஸ்டிக். இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தியே காட்டுறேன். இப்போ பாருங்களேன், கேமராக்குள்ளே கேமரா இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் இதில் ப்ளூடூத்துன்னு சொன்ன இல்லைங்களா, இதோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்கும். இது இப்படி மேலே தள்ளிங்கன்னா வந்துடும். இது ப்ளூடூத். ஓகேங்களா? அதாவது ப்ளூடூத் ட்ரிகர். இப்போ இதை இப்படி அமுத்தி பிடிச்சிங்கன்னா இதில் லைட் எரியும். ஓகேங்களா? ப்ளூ கலர் பிளிங்க் ஆகும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இல்லைனாலும் புரிஞ்சுக்குங்க. ப்ளூ கலர் பிளிங்க் ஆகும். இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஆன் பண்ணி ரெண்டையும் பேர் பண்ணிவிட்டு இப்போ கேமராவை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம தள்ளியே நின்னாலும் இப்படி தள்ளி நின்றுட்டு
இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம தாய் கிளவியை பயன்படுத்தி எடுத்துகிட்டு இருக்கிறேன் இல்லைங்களா, இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே எடுக்கிறது, இப்போ நானே எடுக்கிறது அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஃப்ரண்ட் வியூவில் கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு தூரம் நின்றுட்டு ரெடியாக நின்று இப்போ கீழேயே கூட இப்படி வச்சுட்டு டக்குன்னு அதை கிளிக் பண்ணோம்னா அப்படியே ஆன் ஆயிரும். ஆன் ஆனந்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேச ஆரம்பிச்சிக்கலாம். கட் பண்ணையில அதே மாதிரி இதை அமுத்துனா போதும், ஒரு பட்டன் அதுவே கட் ஆயிடும். ஸோ ஆண்ட்ராய்டு 8க்கு மேலே இருக்கிற எல்லா செல்லுக்கும் வந்து இது இந்த ப்ளூடூத் ட்ரிகர் ஒர்க் ஆகுது. நான் பார்த்துட்டேன். நீங்கள் வச்சுருக்கிறது இன்றைக்கி லேட்டஸ்ட் செல்லுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே ஹோல்டு பண்ணிக்க முடியும் உங்களால். கொஞ்ச நேரத்தில் அதுவே ஆஃப் ஆயிரும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. கொஞ்ச நேரத்தில் அதுவே ஆஃப் ஆயிரும். திருப்பி ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது வந்து செல்ஃபி வியூக்கு. இதையவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி திருப்பி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா படுகடையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹரிசாண்டல் எடுக்கலாம். அதே செல்ஃபி லாங்காக இப்போ நம்ம வெளியே அவுட்டோர் இதெல்லாம் போகிறோம் அப்படின்னா பெரிய மவுண்டைனு இல்லை பின்னால் இருக்கிற விளாகெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஏதோ ஒரு கடற்கரை இல்லை எங்கே போனாலும் ஒரு கடை இல்லை அதோட பிரம்மாண்டத்தை எல்லாம் இப்படி காட்டுறதுக்கு இப்படி வச்சு பண்ணிக்கலாம். அதே நேரம் இந்த ஃபிங்கர் இங்கே வச்சுக்கிட்டு ஆனும் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ளூடூத் ட்ரிகர் இருக்குது, இங்கே வச்சுக்கிட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். 10 மீட்டர் வரைக்கும் பக்காவாக வேலை செய்து டெஸ்ட் பண்ணிட்டேன். நம்ம இதை வச்சுருந்து 10 மீட்டர் தூரம் வரைக்கும் இந்த ப்ளூடூத் ட்ரிகர் அருமையாக ஒர்க் ஆகுது. நான் ஒரு கும்பாபிஷேகமே இதை பயன்படுத்தி எடுத்துட்டேன். இந்த இதில் லாங்கில் நின்று அங்கே கேமரா ஸ்டாண்டை சாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணையெல்லாம் உள்ளே வச்சுட்டு வெளியே வந்து நின்று கருவறையை விட்டு வெளியே வந்து நின்று மக்களாக நின்று அமுத்தி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறேன். அறிகுறியாக இருக்கிறப்போ கூட ஷூட் ஆகுது, பக்காவாக ப்ளூடூத் வேலை செய்யுது. ஸோ இந்த மாதிரி இதுகெல்லாம் பண்ணிக்கங்க. நம்ம இது என்ன பிராண்டு இதெல்லாம் பேரெல்லாம் சொல்ல மாட்டோம். ஏன்னா நான் வந்து ப்ரொமோஷன் பண்ணுற ஆள் கிடையாது. அந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது. புரியுதுங்களா? ஸோ நான் இப்போ இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போது என்னை பின்பற்றக்கூடிய சகோதர சகோதரிகளில் நிறையா பேர் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப். அவங்களுக்கு இன்னொருத்தரோட உதவி இருக்காது. குறிப்பாக எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்க வீட்டில் செய்யக்கூடிய சமையல், டெய்லரிங், இன்னும் கோலம் போடுறது, இன்னும் நிறையா விஷயங்கள் எம்ப்ராய்டிங் இதெல்லாம் பண்ணுற சகோதரிகள் இருக்கீங்க. உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கிறதுக்கு இது பேருதவியாக இருக்கும். இது சகோதரிகளுக்கு மட்டுமல்ல சகோதரருக்கும் அற்புதமாக இருக்கும். இப்போதைக்கு நம்மளுடைய ஆஃபீஸ் எல்லாம் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கிறனால என்னால் டீட்டெயிலாக எடிட்டட் வெர்ஷன் போட முடியாது. ஸோ இருந்தாலும் இது இப்போ ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறனால தான் வேலை நடந்துகிட்டு இருக்கவே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன். ஸோ பேக்ட்ராப்பெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும், பொறுமை காத்துக்குங்க. என்னுடைய குடும்ப உறவுகள், ஜெம்சியின் குடும்ப உறவுகளுக்கு தெரியும். புதியவர்கள் பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்னா, கூடிய விரைவில் ஸ்டுடியோ வேறு லெவலில் ரெடி ஆகிட்டு இருக்குது, பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோடைய விலைக்கு வருவோம். இப்போ நம்ம வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 624 ரூபாய். பல வெரைட்டியில், பல ஆஃபரில், பல மாடல்கள் இருக்குது. ஒரே பேர்களில் வெவ்வேறு தரத்துலையும் கிடச்சிக்கிட்டு இருக்குது. நான் பர்டிகுலராக இதுதான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு தி பெஸ்ட்டாக இது இருக்குது. குறைஞ்சது வந்து நான் ரஃப் ஹேண்டிலே பண்ணாலும் எனக்கு 6லேருந்து 8 மாதம் நல்லா உழைக்கிது. ஸோ 6லேருந்து 8 மாதம் ஒரு ஆளுக்கு நீங்கள் வந்து கூலி கொடுத்து கேமராமேனை யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளவு ஆகுங்கிறத பாருங்கள். இது இல்லாமல் ஒரு 6லேருந்து 8 மாதத்துக்கு ஒரு 600 ரூபாயின்னு கணக்கு போட்டிங்க அப்படின்னா 8 மாதம் கணக்கு போடுங்க. வேண்டாம் 6 மாதமே உழைக்கிறத கணக்கு போட்டாலும் 100 ரூபா ஒரு மாதத்துக்கு இதுக்கு நம்ம செலவு பண்ணுறோம். மறுபடியும் அதுக்கப்புறம் போயிடுச்சு அப்படின்னா இதுவுமே போயிடுச்சு. ஆனால் அதை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த இடம் வந்து என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நகுந்து இந்த இதை கட் பண்ணி விட்டுருச்சு. நான் ஒரு பீஸ் வச்சு டேப் சுற்றி விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து இது நிற்கும். முதல்ல அது நிற்காமல் போயிடுச்சு. இந்த ப்ளூடூத்தோடது பேட்ரி கிடைக்கலன்ட்டாங்க. ஸோ அது இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம நிறையா பக்கம் நிறையா வீடியோ எடுக்கிறனால எனக்கு மல்டிபிள் பர்பஸாக யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் இது பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன். குறைஞ்சது இது 8 மாதத்துக்கு மேலே நல்லா உழைச்சிருக்குது. என்னோடது ரஃப் ஹேண்டில். ஏன்னா நான் ஒரே ஆள் பல விஷயத்தை மாற்றி எடுத்துகிட்டு இருப்பேன். உங்களுக்கே தெரியும். ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக 1 வருஷத்துக்கு வரும். ஓகேங்களா? ஸோ நீங்களே இந்த மாதிரி இப்போ நான் காமிச்ச ஆப்ஷன் எல்லாம் இருக்குதான்னு நெட்டில் பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க. வாங்க தெரியாத சகோதர சகோதரிகள் தொடர்பு கொள்ளுங்கள், வாங்கித்தரோம். எங்களுடைய நோக்கம் இதை உங்கள்கிட்ட விற்கிறதில்ல. நீங்கள் ஒரு வேலையை செய்யறதுக்கு தடங்களாக இருக்கிறதுக்கு ஒரு நிவர்த்தி தர்றதுக்கு தான் எங்கள் வேலை. திரும்பவும் சொல்கிறேன், நம்ம ஸ்டோர் வச்சுருக்கிறதும் நம்ம மக்களுக்காக இந்த விஷயங்களை முன்னெடுக்கிறதும் வியாபாரம் செய்வதற்கல்ல. புதியவர்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் தொடர்பே கொள்ள வேண்டாம். விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுட்டு நீங்களே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்க, இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட பண்ணிக்க. குடும்ப உறவுகளில் நம்ம 13 வருஷமாக பயணிக்கிறோம். அதிலும் 7 வருடமாக குடும்ப உறவுகளாக இணைந்து பயணிக்கிறோம். அதில் இருக்கிறவங்க இதை நீங்கள் சிசி நியூஸ் தமிழில் பார்க்கலாம், ஜெம்சிங்கிற யூடியூப் சேனலில் பார்க்கலாம்,
ஜெம்சி குருங்கிற ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் பார்க்கலாம். எங்கே பார்த்தாலும் நம்ம குடும்ப உறவுகளில் 1 வருடத்துக்கு மேலே இணைந்து பயணிக்கிறவங்களில் நான் வந்து இப்போ தான் ஸ்மார்ட் ஃபோனுக்கு உள்ளே வர்றேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஆர்டர் பண்ணி பழக்கம் இல்லை. எங்கள் வீட்லேயும் போதிய நாலேஜ் இருக்கிறவங்க இல்லை. அதனால் நீங்கள் பண்ணி கொடுங்க ஒரு சகோதரரேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுலேயும் நம்ம குடும்ப உறவுகள் ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம பண்ணித்தரோம். இது வந்து இப்போ நம்மளுடைய குடும்ப உறவுகள் ஒருத்தருக்காக தான் வாங்கியிருக்கிறோம். ஸோ இந்த தருணத்திலே இதை பற்றி போட்டோம் அப்படின்னா நாளைக்கு யாராவது நம்மளோட கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஆனால் இனி ஸ்டாண்டு வேணும் கேமரா வேணும் அப்படின்னு எல்லாம் சொல்லல. அதற்கான விடிவு தரணும் இல்லைங்களா? அதற்கு முதல்ல ஸ்டாண்டு தி பெஸ்ட், இது போதும். இப்போதைக்கு ஸ்டார்டிங் இந்த விலைக்குள்ளே வாங்கினாலே போதுமானது. அடுத்து கேமரா, ப்ரொஃபஷனல் செல்ஃபோன் இல்லாமல் ப்ரொஃபஷனல் கேமராவும் உங்களுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் வேறு லெவலில் அந்த கேமரா ஷாப்பே, அதாவது ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மொத்தம் 4 ஸ்டேட்டில் இருக்கிற பெரும்பாலும் பிரபலமாக விற்றுக்கிட்டு இருக்கிற எல்லா கடையோடையும் இப்போ நம்ம விசாரித்து வீடியோ போடுறதுக்காக கேட்டு வச்சுருக்கிறோம். கொச்சின், எர்ணாகுளம், இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்து, நம்ம தமிழ்நாட்டில் சென்னை உள்பட கோவை உள்பட எல்லா பக்கமும் கேமரா விற்கிறவங்களையும் போய் பார்த்து அங்கேயும் நம்ம தரமான விலையில் நல்ல குவாலிட்டியான, அதாவது தரமான பொருள் குறைந்த விலையில் கிடைக்கிற மாதிரி டைப் வச்சுட்டு இப்போ கோர்ஸ் முடித்த நம்ம சகோதரிகளுக்கு என்ன பண்ணலான்னா அந்த கேமராவையும் நான் வாங்கித்தரேன். ஸோ இப்போ இதற்கான விஷயங்கள் முடிந்தது. இதை இன்னி தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் ஒரு வேளை உங்களால் தெளிவாக பார்க்க முடியலனாலும், ஏன்னா போதிய லைட்டெல்லாம் கிடையாது, நேச்சுரலாக இருக்கிற ஒரு டியூப் லைட்டை வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா தெளிவாக ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு நம்ம குடும்ப உறவுகள் பார்க்குற மாதிரி போட்டுறேன். நீங்களும் பார்த்து அந்த மாடலாக வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கிங்க. திரும்பவும் சொல்கிறேன், பிராண்டு சொல்ல மாட்டேன், விலை சொல்லிட்டேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி பெல் சிம்பிளை போட்டுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக சொல்கிறேன். முடிச்சுக்கலாம். கட் பண்ணிக்கணுமா?